பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 3வது அதிகாரம் 9வது திருவசனம். 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இந்த திருவசனத்திலே ஆவியானவர் நம்மை ஊக்குவிக்கிறார். நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்ட மக்கள் கூட்டம். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் நான் ஏதோ ஆண்டவரை பேரளவுக்கு தான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாவீர்கள் என்றால், ஸ்தோத்திரம் அர்ப்பணிப்பீர்கள் என்றால், நாம் ஒரு பாவம் செய்திருக்கிறோம், கர்த்தரை விட்டு தூரமாக போய்விட்டோம் என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியே நம்மை அர்ப்பணிப்போம் என்றால், கர்த்தர் இன்று உங்களையும் அந்த மக்களாகிய கர்த்தருடைய ஜனத்தோடு சேர்த்து கொள்ள அவர் அன்புள்ளவராக இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தேன். ஆண்டவருடைய பெயரை அறிந்திருந்தும் கர்த்தரை விட்டு தூரமாக ஓடிக்கொண்டே இருந்தேன். ஆனாலும் தேவன் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு மற்றும் கிருபையின்படி என்னை அவருடைய மந்தைக்குள்ளே கொண்டு வந்தார். அவருடைய இரத்தத்தினால் கழுவினார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே நாம் ஆசீர்வாதங்களை குறித்து அநேக காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த செய்திகளிலும் நாம் அதை பார்த்தோம். இந்த நாளிலும் நாம் அதிலே சில காரியங்களை ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. காரணம், அது அவரிடத்திலிருந்து வருகிறது. அதே நேரத்தில் இன்னும் அதில் ஆழமான காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே ஜெபத்தோடு காத்திருப்போம். அதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது தான் அதிலே நமக்கு திருப்தி, ஆசீர்வாதம், செழிப்பு வருகிறது, பாதுகாவல் வருகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே அதிகமாய் தியானிக்க போகிறோம். ஆர்வமாய் கவனியுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். முதலாவதாக, ஸ்தோத்திரம், இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு 3வது அதிகாரத்தில் அதை சொல்லுகிறார். முதல் அதிகாரத்தையும் நம்ம பார்க்கணும். அந்த முதல் அதிகாரத்திலையும் ஒரு ஆரம்பத்திலே ஒரு பட்டியல் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அங்கே சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே வளர விட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு காரிய சித்தி வரும். நம்முடைய குடும்பமானாலும் சரி, வேலையானாலும் சரி, தொழிலானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, அதில் கர்த்தர் கொடுக்குற காரிய சித்தி வரணும். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலமாக ஆவியானவர் அதை குறிப்பிடுகிறார். சகோதர சிநேகம், அன்பு, அதிக ஜாக்கிரதை, தெளிந்த புத்தி. ஆமாம், அந்த பட்டியலை நீங்கள் வீடுகளில் இருக்கிறவர்கள் தயவுசெய்து எடுத்து வாசித்து பாருங்கள். அது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக கற்றுக் கொடுத்தார். இன்று ஆவியானவர் உங்களுக்கும் சொல்ல அதை நடத்துகிறார். ஸ்தோத்திரம். இன்று சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 1 அருமையாய் சொல்கிறார், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இப்போ கர்த்தர் இந்த தாவீது காலத்தில் அந்த பரிசுத்தவானை, அவர் காலத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களை, அவருடைய காரியங்களை வாய்க்க செய்தார். அதே காரியத்தை இங்கே பேதுருவாகிய அப்போஸ்தலனும் குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். அதில் இன்னும் திறவுகோல் 2வது அதிகாரம், 2வது பேதுருவின் நிருபம் முதல் அதிகாரத்தில் இருக்கிறது. அதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். ஆமாம்,
நம்மை அழைத்த தேவன், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உண்டாகிற கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்குள்ளே நாம் பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு மேன்மையான வாக்குறுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் நமக்கு நல்ல மேன்மையான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். வாக்குறுதிகளிலே சில வாக்குறுதிகள் மேன்மையான வாக்குறுதிகள். அது பூமிக்குரிய மேன்மையும் குறிக்கும், ஆவிக்குரிய மேன்மையும் குறிக்கும். ஸ்தோத்திரம். இந்த மேன்மைகளை வாக்குறுதிகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அவர் நம்மளோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். சில பேர் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்காக மாத்திரம் ஆண்டவர் நம்ம கூட இருந்துறாருன்னு நினைத்து கொள்ளக்கூடாது. அந்த 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் பின்னாடி வர்ற பகுதியையும் நம்ம புரிஞ்சுக்கணும். திவ்ய சுபாவம், தேவனுடைய சாயல், கிறிஸ்து இயேசுவினுடைய சாயல் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். ஆமாம், இயேசுவினுடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக நம்மை அவருக்குள்ளே தேவன் மறுரூபப்படுத்துகிறார். அதற்கு பிறகு நாம் கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 9வது திருவசனத்தில் ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக அதை குறிப்பிடுகிறார். வானவர் சாயலையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அப்போது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றை 100% அபண்டன்ட் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பரிபூர்ணமாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் காரியம் என்ன தெரியுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டு அவருடைய சாயலுக்குள்ளே வர வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார் ரோமருக்கு எழுதின நிருபத்தில், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறினோம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மை மறுபடியும் அவர் நம்மை கூட்டி சேர்க்கிறார். யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். யாரை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சாயலுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். தேவகுமாரனுடைய சாயலுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். இன்று அதை கணக்கில் வைக்கிறது கிடையாது. சில நேரங்களில் நமக்கு சில நேரங்களில் உலக பிரகாரமான டென்ஷன் சில நேரங்களில் நம்மளை கொஞ்சம் ஓவராக பேசுகிறதுக்கு, ஓவராக நடக்கிறதுக்கு வைக்குது, மறுக்க முடியாது. ஆனாலும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருக்கு முன்பதாக உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அந்த சாயலை தன்னை விட்டு போகாதபடிக்கு காத்துக்கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று நமக்குள்ளே அந்த தேவனுடைய முத்திரை, தேவனுடைய சாயல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்று பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு, நித்தியத்திற்கும் அடுத்ததான ஆசீர்வாதங்கள், எல்லாவற்றிலுக்கும் இது முதல் காரியமாக இருக்கிறது. மறந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சாயல், தேவகுமாரனுடைய சாயலுக்கென்று பிதாவாகிய தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக மேன்மையான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அந்த மேன்மையான வாக்குறுதிகளையும் ஆண்டவராகிய தேவன் மேலே உள்ள விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் நாம் அதை சுதந்திரித்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபிரேய நிருபத்தை எழுதினவர் எபிரேய நிருபத்தில் அதை குறிப்பிடுகிறார். நீங்கள் வேதாகமத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். வாக்குத்தத்தங்களை நீடிய பொறுமையோடும் விசுவாசத்தோடும் சுதந்திரிக்கிறவர்களை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். சோதரன், இன்றைக்கி தனி ஆவர்த்தனம் ஆண்டவர் சில நேரம் அனுமதிக்கும் போது தான் பண்ணணும். சோலோ இல்லைன்னா இது ஒரு கூட்டு முயற்சி. கர்த்தருடைய சபையில் சோலோவும் இருக்கணும், கூட்டு முயற்சியும் இருக்கணும். சில காரியங்கள் கூட்டு முயற்சி தான். அந்த கூட்டு முயற்சியில் ஆவியானவர் கொடுக்குற அந்த கர்த்தருக்கு முன்பதான ஒருமைப்பாடை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒருமைப்பாடை புரிந்து கொண்டால்தான் கர்த்தருக்குள்ளே நாம் வளர முடியும். இன்றைக்கி ஆடுகள்லேயே வெள்ளாட்டுக்குன்னு சில சுபாவம் உண்டு, செம்மறி ஆட்டுக்குன்னு ஒரு சுபாவம் உண்டு.
வெள்ளாடு வந்து நீதிமொழிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும். எப்படி ஒரு சிங்கம் வந்து தன்னை யாரும் எதிர்க்க முடியாதுங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குதோ, அதே போல் வெள்ளாடும் இருக்குது. ஸோ ஆண்டவர் அதை குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய சபையில் நாம் வந்து செம்மறியாடுகளாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த நல்ல மேய்ப்பரை ஃபாலோ பண்ணணும். ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறவைகளில் நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைச்சி இருக்கணும். அதில் கனி கொடுக்க ஆரம்பிக்கணும். கர்த்தர் தான் அந்த கனியை கொடுக்க வைக்கிறார். நம்மளால் அந்த கனி கொடுக்கறது இல்லை. நம்ம அதுக்கு அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுக்குறோம், ஈல்டு பண்ணுகிறோம். அவருடைய ஜீவன், அவருடைய சாரம், அவருடைய அபிஷேகம், அவருடைய வார்த்தைகளில் இருக்கிற அவருடைய நிறைவேறுதல் நமக்குள்ள அந்த கனிகளை அவரே பிறப்பிக்க செய்கிறார். ஸ்தோத்திரம். அந்த கனிகள் நமக்குள்ளே வெளிப்படும் போது தேவ கிருபை அங்கே இன்னும் கூடுதலாக வெளிப்படுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் பெருகுகிறது. ஸ்தோத்திரம். இதில் வந்து ஷார்ட்கட் மெத்தடு எல்லாம் கிடையாது. ஆமாம், சில நேரங்களில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது சில பேர் வந்து அதுக்கு முந்தின வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் கர்த்தர் வந்து சில பேருக்கு உடனே அற்புதங்களை செஞ்சு அவங்கள ஒரு மேன்மைக்கு கொண்டு போயிடுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன். தேவன் என்ன வச்சிருக்கிற ஊழியத்தின் பாதையில் பார்த்துருக்கிறேன். வாலிப பிராயத்தில் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பாங்க, ஆண்டவரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆண்டவர் படிப்பு, வேலை, குடும்பம், சொத்து சுதந்திரங்கள், நல்ல பெஸ்ட்டு பிளேஸ், நல்ல லொக்கேஷனில் நல்ல சுதந்திரங்களை கொடுத்து ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதுக்கு ஆவியானவர் காண்பிக்கிற வழியை ஃபாலோ பண்ணணும். சில பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஸ்தோத்திரம், அவர்கள் இன்னும் கர்த்தருடைய காரியங்களிலே போதிக்கப்பட வேண்டியது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலே அர்ப்பணிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அந்த ஒழுங்கும் கிரமத்திற்குள்ளே வரும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிலைவரப்பட வேண்டும். அவருடைய சாயல் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். பாருங்கள், நாம் ஆண்டவரை ஒரு நாள் நேரில் போய் சந்திக்கும் போது அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்போம் என்று சொல்லி ஆவியானவர் வேதாகமத்திலே குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த சாயல் நமக்குள்ளே உருவாக விட்டு கொடுக்க வேண்டும். அது மிகவும் அவசியம். ரெண்டாவது, மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது கர்த்தர் அவருடைய சமூகத்தை தேட, அவருடைய சமூகத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார். தாவீது சொல்லுகிறார், நீர் என்னுடைய உத்தமத்திலே என்னை தாங்கி உம்முடைய சமூகத்திலே என்னை நிலைநிறுத்துவீர். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார். சங்கீதத்திலே வாசித்து பாருங்கள். ஆண்டவர் விரும்புகிற உத்தமத்திற்குள்ளே வரும்போது அவரே நமக்கு அந்த உத்தமத்தை கொடுக்கிறார், அதிலே நம்மை தாங்கி பிடிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்திலே நம்மை நிலைநிறுத்துகிறார். நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஆசீர்வாதங்களை கூடுதலாக தருகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களே வேண்டாம் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருந்தேன். நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்திற்கு கர்த்தரால் பிரத்யட்சமாக அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு நான் அர்ப்பணித்த பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதியிலே சில கிறிஸ்தவர்களே சொன்னார்கள், என்ன எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம்னே சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே என்று சொல்லி. அதனால் எனக்கு ஆசீர்வாதம்லாம் வேண்டாம், நீங்கள் கொடுக்குறத வச்சு நான் சந்தோஷமாக இருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிச்சிட்டேன். 3 வருடங்கள் முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணித்த பிறகு ஆண்டவர் அந்த உண்மையை பார்த்தார். ஒரு நாள் நேரடியாக தோன்றினார். அவர் என்கிட்ட சொன்னார், நீ ஏன் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறதில்ல? நான் ஒன்றும் பேசலை. நீங்கள் விரும்புனீங்கன்னா நான் ஆசீர்வாதங்களை விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆனால் என் மனதில் ஒரு கேள்வி இருக்குது. ஒரு மனுஷன் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க, அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், அது உண்மைதான், ஆனால் சில பேருக்கு நான் கிருபை கொடுக்குறேன் அப்படின்னு. நான் விடலை. வேதாகமத்தில் அப்படி யாருக்காவது ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆமாம், எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்துருக்கிறேன். அவர் வந்து பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் அவரை நான் ஆசீர்வதிச்சேன், ஊழியத்திலையும் அவரை நான் ஆசீர்வதித்து பயன்படுத்தினேன். அடுத்து ஆண்டவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், பைபிள்லேயே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் யார் தெரியுமா என்று சொல்லி. நீங்கள் கூட சொல்லலாம்,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டார். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் உரியவர் அவர்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் அப்படி போட்டிருக்கு, வாசித்து பாருங்கள். அதே நேரத்தில் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்டவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஆண்டவரே நீங்களே சொல்லுங்கப்பான்னு சொன்னப்போ ஆண்டவர் சொன்னார் 2 நாளாகவும் 26. நீங்களும் வீடுகளில் இருக்கிறவர்கள் அந்த வசனத்தை குறித்து வேதாகமத்தை திறந்து வாசியுங்கள். 2 நாளாகவும் 26. இந்த உசியா ராஜா சின்ன வயதிலே ராஜாவாகி அதிக காலம் எருசலேமிலே அரசாண்டார். ஏறக்குறைய 52 ஆண்டுகள். ஸ்தோத்திரம். அவரை பார்க்கிலும் எசேக்கியா ராஜாவினுடைய மகன் மனாசே அதிக ஆண்டுகள், கூட 1-2 ஆண்டுகள் ஆட்சி பண்ணினார். ஆனால் அவர் நடுவில் கொஞ்ச காலம் சிறையிருப்புக்குள்ளே, பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ளே போய்விட்டார். ஆவியானவர் பேசுகிறார், நீங்கள் இப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ளே இருந்தீங்கன்னா ஆண்டவராகிய தேவனிடத்தில் திரும்புங்க. இந்த மனாசே ஜெபம் பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அவர் அறிந்து உணர்ந்து ஜெபம் பண்ணினார். அந்த சிறையிருப்பில் ஜெயிலில் இருந்து ஜெபம் பண்ணார். ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார், மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார். ஸோ ஆனால் இந்த உசியா ராஜா பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதே இல்லை. அவர் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தார். பாருங்கள், பூமிக்குரிய தரிசனமும் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், உசியா ராஜாவுக்கு அவங்க முற்பிதாக்களுக்கே ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். தாவீது காலத்திலே சொல்கிறார், உன்னுடைய சந்ததி என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பயந்து என்னுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து என்னுடைய வழிகளிலே நடப்பார்கள் என்றால் சிங்காசனத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லியிருந்தார். ஸ்தோத்திரம். இந்த உசியாவின் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இன்று நம்ம எல்லாருக்கும் அதை கொடுக்க அவர் வல்லவராக, உண்மை உள்ளவராக இருந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அதை கர்த்தருடைய தரிசனப்படி தேடணும். தங்களுடைய சுய ஆசை இச்சைகளுக்கு ஏற்றபடி போய் யாக்கோபு நிருபத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். எதனால் உங்களுக்குள்ள சண்டைகள் வருகிறது? பவுல் அப்போஸ்தலனும் அதை குறிப்பிடுகிறார். இதனால் அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினால் தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆவியானவர் அன்பாய் உங்களை எச்சரிக்கிறார். ஸ்தோத்திரம். காட்டு கழுதையை போல ஆண்டவர் சில இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார், பைபிள்லேயே குறிப்பிட்டிருக்கிறார் ரெஃபரன்ஸ். ஸ்தோத்திரம். காட்டு கழுதையை போல சுற்றிக்கிட்டே திரிஞ்சு, சில நேரங்களில் கழுதையில் நல்ல சுபாவமும் இருக்குது, ஆனால் சில பேர் அதையே சுற்றி சுற்றி வந்து ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசீர்வாதங்களிலே முதன்மையானது கர்த்தருடைய சமூக பழக்கம், கர்த்தருடைய மகிழ்ச்சி, கர்த்தருடைய நீதிக்குட்பட்ட சமாதானம், சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் கேளுங்கள், ஆசீர்வாதங்களை குறித்து நீர் எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இன்னும் வேதாகமத்தில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல முடிவை பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் வேதாகமத்தில் அநேகர் இருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க முடியும். மறந்து விடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அதையும் நான் சொல்ல முடியும். 1998 என்று நினைக்கிறேன். எனக்கு அப்போ லோ ப்ரெஷர் வியாதி டாக்டர்ஸ் டயக்னைஸ் பண்ணி சொன்னார். ஒரு அருமையான கிறிஸ்தவ விசுவாசத்தில் உள்ள ஒரு மருத்துவர், உங்களுக்கு லோ ப்ரெஷர், குறைந்த இரத்தம் அழுத்தம் இருக்குது, அதனால் நல்லா சாப்பிடுங்க, உபவாசம்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க, ஆவியானவர் சொல்கிறபடி செயல்படுங்க அப்படி சொல்லி அது சொல்லி ஒரு வாரம் கழித்து நாங்கள் இருந்த பகுதிக்கு பக்கத்தில் ஒரு ஆவிக்குரிய நற்செய்தி கூட்டம் நடைபெற்றது. அந்த நற்செய்தி கூட்டத்துக்கு நாங்கள் இருக்கிற ஊர்லேருந்து அவங்க வாலண்டியர், அங்கே இருந்த மீட்டிங் கன்வீனியன்ஸ் ஒரு வேன் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க, நீங்கள் வாங்க அங்கே. ஸோ நாங்கள் 2 வேன் நிறைய ஆட்களோடு அங்கே போனோம். அந்த மீட்டிங் கடைசி ஃபைனல் ப்ரேயரில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அங்கே தோன்றினார். அவர் சொன்னார், ஆமாம், உனக்கு இருக்கிற அந்த குறைந்த இரத்த அழுத்த வியாதியை நான் சுகமாக்குறேன், இனி அது உனக்கு வரவே வராது அப்படின்னாரு ஆண்டவர்.
சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அவருடைய முகம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. என் ஜனங்கள் ஆசீர்வாதத்தையே தேடுகிறார்கள், ஆசீர்வதிக்கிறவரை அல்ல என்று சொல்லி இந்த செய்தியை மேடையில் வந்து சொல்லு அப்படின்னாரு. நான் உடனே சாட்சி வேலை வந்த உடனே முதலாக மேலே ஏறி சொன்னேன். ஆமாம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த மேடையில் தோன்றினாங்க. அவங்க சொன்னாங்க, உன்னுடைய குறைந்த இரத்த அழுத்த நோயை சுகமாக்குறேன், இனி வராதுன்னாங்க. அடுத்து ஒரு வரி செய்தின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த செய்தியை சொன்னேன். என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறவரை அல்ல, ஆசீர்வாதங்களையே தேடுகிறார்கள். ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களும் கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம். ஒரு வாரம் கழித்து மறுபடியும் செக்கப் பண்ண போனேன். ப்ரெஷர் நார்மலாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை, பிதாவாகிய தேவனுக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சகல துதி கனம் மகிமை. இன்றைக்கி வரைக்கும் ப்ரெஷர் நார்மலாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அடிக்கடி செக் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்று ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் விரும்புகிறபடி அதை தேடணும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் போட்டிருக்கு, நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் தயவை பெறுவான். He will receive favor of God and favor of men. Favor of men and women. Favor of establishments பெற்றுக்கொள்வார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அதை ஜாக்கிரதையாக தேடணும். கர்த்தருடைய தரிசனப்படி தேடணும். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இன்று ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு சீர்கெட்டு போன பிறகு அந்த காயத்தை யார் ஆற்றுறது சொல்லுங்கள்? சிந்திங்க. ஆவியானவர் நம்மை அன்பாய் எச்சரிக்கிறார். தேவ சித்தப்படி பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற இஸ்ரவேல், தாவீது, சாலமன், பர்சிலா, இன்னும் எத்தனையோ பேரை சொல்லலாம். புதிய ஏற்பாட்டிலே மொர்தகாய், காயு, யோசேப்பு, புதிய ஏற்பாட்டில் உள்ள யோசேப்புகள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்று நம்மையும் அந்த பட்டியலில் இணைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த ஆசீர்வாதங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சாபத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாபத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு விடுதலையை, மீட்பை வைத்திருக்கிறார். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னபடியாக, கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது பரலோகத்திலே தேவனுக்கு வலது பாரிசத்தில் வீற்றிருக்கக்கூடிய மகிமையின் கர்த்தர் பூமியிலே இயேசுவாக இறங்கி வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே தன்னை ஒரு சுகந்த பலியாக, சுகந்த வாசனை உள்ள ஒரு பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய அந்த சிலுவை மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், இவைகளிலே அநேக பலன்களை, ஐஸ்வர்யங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மகிமையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், பாதுகாவலை வைத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை பிரகாசிக்க செய்யுங்க, வெளிச்சத்தை கொடுங்கன்னு கேளுங்க. அதில் இன்னொரு காரியம், இந்த பூமியில் உள்ள எல்லா சாபத்தையும் நிந்தைகளையும் அவர் சிலுவையில் சுமந்து, தரித்திரத்தை சிலுவையில் சுமந்து நம்மை ஆசீர்வாதங்களுக்குள்ளே அவர் நடத்தி செல்கிறார். இன்று என் வாழ்க்கையில் சாபம் இருக்குது, மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, வெள்ளி சூனியம், இந்தியாவில் ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கிராமங்களில் வசதி வாய்ப்புகள் வந்துருச்சோ இல்லையோ, வெள்ளி சூனியம், மந்திரவாதம் கிராமங்களில் தலைவிரிச்சு ஆடுது. நகரத்தில், பட்டணங்களில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியறது இல்லை. அவங்க அதை நம்ப மாட்டாங்க. சோத்திரம். அதில் ஆண்டவர் நமக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுக்கட்டும், வெளிச்சத்தை கொடுக்கட்டும், புரிந்து கொள்ளுதலை, அறிவு உணர்த்துதலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நமக்காக சாபமானபடியினால்
நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இதன் மூலமாகத்தான் நாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. அது முற்பிதாக்கள் முன்னோர்களின் சாபங்களாக இருந்தாலும் சரி, சில நேரம் நீங்களே உங்கள் வாயினால் உங்களை சாபம் விட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி. சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். தன்னுடைய வாயால் தன்னையே சபிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஹோல்டு பெறணுங்கிறதுக்காக ஒரு வேலை ஸ்தலத்திலேயோ இல்லை பொதுவான இடத்துலையோ தங்களை தாங்களே சாபம் விட்டுக்கிடுவாங்க. சாபம் விட்டுட்டு அந்த பக்கம் போனால் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சில நேரம் மற்றவர்கள் ஸ்தோத்திரம் அதை தவறாக பயன்படுத்தியிருக்கலாம். அதெல்லாம் பயப்படாதீங்க, அதெல்லாம் உங்கள் மேலே பலிக்காது. அதே நேரத்தில் உங்கள் உள்ளத்தை கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு முன்பதாக ஆராய்ந்து பாருங்கள். அதில் ஆவியானவர் உங்களை உணர்த்துவார் என்றால், கண்டித்து உணர்த்துவார் என்றால், கர்த்தருடைய சமூகத்திலே சீர்பொருந்துங்கள். வார்த்தைக்கு அடிப்படையில், கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு அடிப்படையில் சீர்பொருந்துங்கள். கர்த்தர் உங்கள் காயங்களை கட்டுவார், நோய்களை குணமாக்குவார். ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள இப்பொழுதே உதவி செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சாபத்துக்கு ஏதுவான காரியங்கள். ஸ்தோத்திரம். எரிகோ என்ற பட்டணமே சாபத்தீடான பட்டணம். எரிகோவின் குடிகளே அந்த காலத்திலே அவர்கள் ஒரு சாபத்தின் கீழே வாழ்ந்து கொண்டிருந்தார். இயேசு அந்த எரிகோ பட்டணத்திற்குள்ளே கடந்து சென்றார். அங்கே 2 பெரிய அற்புதங்களை செய்தார். ஒன்று, சகேயுவுக்கு புது வாழ்வை கொடுத்தார். மற்றொன்று, பர்த்திமேயு என்கின்ற பார்வையற்ற ஒரு சகோதரனுக்கு பார்வையை கொடுத்தார். அற்புதமாக கொடுத்தார். இன்று இந்த சாபத்தை விட்டு வெளியே வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சில பேருக்கு அது இல்லை, அந்த எண்ணம் கூட இல்லை. ஸ்தோத்திரம். நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளுகிறார். ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அன்பான தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுடைய ஒத்தாசைகள் இறங்கட்டும், உங்கள் கிருபை இறங்கட்டும். நீர் சிலுவையில் சம்பாதித்த அந்த இரத்தத்தின் மூலமான அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறங்கட்டும். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இறங்கட்டும். இழந்து போன தேவ சாயலை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீர் எங்களுக்கு திரும்ப தருகிறீர். உம்முடைய சாயலை விட்டு விலகி தந்திரமாக, வஞ்சகமாக பிசாசு இழுத்து கொண்டு போகிற காரியங்களெல்லாம் உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கொள்ளப்படுவதாக. அவைகளெல்லாம் இந்த நிமிஷத்தோடு, இந்த நொடியோடு தடை செய்யப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் தேவ சாயல் மறுபடியும் புதுப்பிக்கப்படட்டும். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போகட்டும். குற்றங்கள் குறைவுகள் மன்னிக்கப்படட்டும். சாபங்களெல்லாம் ஆசீர்வாதங்களாக மாறட்டும், நன்மைகளாக மாறட்டும். தீமைகளெல்லாம் நன்மைகளாக மாறட்டும், சாபங்களெல்லாம் ஆசீர்வாதங்களாக மாறட்டும். அது முற்பிதாக்கள் மூலமாக வருகிற காரியமாக இருந்தாலும் சரி, முன்னோர்கள் மூலமாக வருகிற காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது அவரவர் தங்கள் ஆண்டவரே வாயினாலே மதிகேட்டினாலே செய்த காரியமாக இருந்தாலும் சரி, உம்முடைய நாமத்தினாலே பழையவைகளெல்லாம் ஒளிந்து போகட்டும். நீர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக அவைகள் சரி செய்யப்படுகிறது என்று வேதத்தில், இந்த பேதுரு நிருபத்திலேயே குறிப்பிடப்படுகிறது. அவைகளெல்லாம் சுத்திகரிக்கப்படட்டும். ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கட்டும். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை, புதிய வாழ்க்கையை கொடுப்பீராக. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கைகள் மறுபடியும் உமக்குள்ளே சிருஷ்டிக்கப்படட்டும், உருவாக்கப்படட்டும், கட்டி எழுப்பப்படட்டும். அற்புதங்களை செய்தருள்வீராக, அதிசயங்களை செய்தருள்வீராக. சாபத்தின் வேர் முறிக்கப்படுவதாக. உம்முடைய சுட்டெரிப்பின் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. சாபத்தீடான எல்லைகளிலிருந்து புறப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், எரிகோவிலிருந்து எருசலேமை நோக்கி பயணம் பண்ண உதவி செய்கிறார். எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி அல்ல.
ஸ்தோத்திரம். எரிகோவிலிருந்து எருசலேமை நோக்கி, பரம எருசலேமை நோக்கி பிரயாணம் பண்ண உதவி செய்வீராம். உங்கள் ரத்தம் படட்டும். ஆண்டவர் அப்படியே செய்கிறார். பழையவைகளை மறந்து விடுங்கள். கர்த்தர் புதிய துவக்கத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி உங்களுடைய வாழ்க்கைகள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை சிருஷ்டிக்கிறார். கர்த்தர் உங்களை நன்மைகளினால் திருப்தி ஆக்குவார். அதிசயமாய் நடத்தி செல்வார். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீராக. உங்கள் கிருபைக்குள்ளே, அபிஷேகத்திற்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உமக்கே சகல துதி கன மகிமையார் எடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.